டிடிவி தினகரன் அவருடைய எம்எல்ஏவை தாவேகா கேவலமா பேரம் பேசி தூக்கியிருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தினகரன் வைத்திருந்த ஒரு எம்எல்ஏ அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக ஒரு போலியாக ஒரு லெட்டரை தயாரித்து அதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அடுத்தவன் பட்டா போட்ட இடத்துல இவன் கொட்டா போட பாக்குறானே. நீங்க பெரிய ஹீரோவா இருக்கலாங்க, 108 சீட்ல ஜெயிச்சிருக்கலாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. நாங்கெல்லாம் 30 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார்கள். பல கவர்மெண்ட், பல சீஃப் மினிஸ்டர். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். எத்தனையோ என்கொயரி எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. உங்களை மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்ச மாதிரிலாம் ஒளிகிற ஆளுகள் கிடையாது. இவனுங்க எல்லாம் போர் வீரர்கள். அவரே குற்றச்சாட்டு வைக்கிறாரு, குதிரை பேரம் பேசி தூக்கியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கேவலமா இருக்கு. நீ பண்ற படிடா. இது உங்கள் சொத்து. மறக்க போறாங்க ஐயா. இது உங்கள் சொத்து. மறக்க போறா. இது உங்கள் சொத்து. சொல்லு, யார் சொத்து? இது உங்கள் சொத்து. என் சொத்தை நீ விற்கலாமா? முடியாது. இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணும் இருக்காது. போடா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்னும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்கல. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டாங்க, விசிகா வந்து கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. நம்ம பேசிட்டு இருக்க முடியறதுக்குள்ள கொடுத்துருவாங்க தான் நினைக்கிறேன். நில்லு டேய், வாங்க. போற இடமோ போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. இன்னொரு புறம் வந்து பொய்யான கடிதத்தை கொடுத்து ஒவ்வொரு முறையும் ஆளுநர் வந்து குழப்பத்தில் ஆழ்த்துறாரு. அதனால தான் ஆளுநர் அவரை கூப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆளுநரே விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன பத்தி உனக்கு தெரியாது, கேட்டு பாருவீங்கிட்ட. உள்ள இருக்க முகத்தை நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பாக்குறியாடா? உங்க துப்பாக்கி பல்ல கடிக்கிறதெல்லாம் ஓகே சார், ஆனா எழுத்துல கோட்டை விட்டீங்க. நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துட்டோம் இல்லையா? 10 வரையில 4 வரைக்கும் தப்பு இல்லாம இருக்குல்ல. அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி காசை கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப வேண்டியதானே. ஏன் இப்படி பிடிவாதம் பண்றது? அது மட்டும் இல்ல, டிடிவி தினகரனும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. முதலமைச்சர் ஆகிறதுக்கு நீங்க வாங்கி ஊழல ஒழிக்க போறீங்க, முதலமைச்சர் ஆகிறதுக்கே போர்ஜரி வேலை பண்றீங்க. ஏதோ பண்ணி மன்னார்குடியில டிஆர்பி ராஜா அமைச்சர் எதிர்த்து ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு. அந்த ஒருத்தரையும் நீங்க கொல்லப்புறமா தூக்கின்னு போறீங்கன்னா இது என்ன அரசியல்? வேணாம் ப்ரோ, ஊரா விட்டு மாங்காயில ஊர்கா போன்னு நினைக்கிறது தப்பு ப்ரோ. ஃப்ராடு வேலை, ஃபோர்ஜரி, திருட்டு கொட்டு வேலை, திருட்டுத்தனம். இந்த புனிதெல்லாம் பேசுறாங்கல்ல இந்த நடுநிலையார்களோ இல்ல, இதுக்கு என்ன விளக்கம்? யாருன்னா தாவேகா கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். சாரி, எனக்கு தெரியாது. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாம அந்த கட்சியினுடைய எம்எல்ஏவை கொல்லப்புறத்துல கூட்டுட்டு போறது. வெட்டிகாரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? அதுக்கப்புறம் அவங்க வீடியோ இது பண்றது, இது என்ன அரசியல்? இந்திய கூட்டணியில் உள்ள ஏதாவது கட்சிகளுக்கு அழைப்பு ஏதாவது இல்ல, இது வரைக்கும் இல்ல. அதற்கான எண்ணமும் இல்லை. Now amid forgery row, TVK posts a video of the AMMK MLA and it shows, that video clip shows the MLA signing a support letter for the TVK. வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே, வாய பாறா, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையாடா நான் சொல்றது? இதா உரைக்குதா இல்லையா உனக்கு? என்னுடைய எம்எல்ஏ வந்து அவரு எழுதி கொடுத்ததா சொல்லி ஒரு போலியான இதை கொடுத்துருக்காங்க. இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு இருக்கும்ல, ஐயா என் கிணத்த காணையா ஒரே கிணறியா வத்தாத கிணறியா அப்படிங்கிற மாதிரி. கிணத்த காணமா? தெளிவா சொல்லு, கிணத்த காணமா? இல்ல கிணத்து பக்கத்துல இருந்தா பம்பு காணமா? சத்தியமா கிணத்தை தான் காணா. மரியாதை வந்து கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லனா எல்லாரும் உள்ள வச்சிருவேன். அவரே ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அவர்கிட்ட கேட்டுட்டு வாங்கியிருக்கலாமாடா? வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேனடா. ஆளெல்லாம் அனுப்புற. இது காலைல ஒரு மீம்ஸ் பார்த்தேன். ஏன்பா குக்கரை தூக்கின்னு போனேன்? குக்கர் மேல விசில் இருந்தது, அதனால எடுத்துட்டு போனேன். நான் இப்பவும் திரும்பவும் சொல்றேன்,
உங்களை சுற்றி இருக்கிறவங்க தவறானவர்களாக இருக்கிறாங்க. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ பின்னாலே வந்துச்சு சாமி. ஐயா அவரு பெரிய மனுஷன். யாரு? IUML தலைவர் என்ன சொல்லிட்டாரு? மன்னிக்கணும், வாழ்த்துக்கள், ஆட்சி பண்ணுங்க, என்னால் முடியாது, நான் வந்து நேற்று திமுக, இன்னைக்கு திமுக, நாளைக்கு திமுக. எனக்கும் பேட்டக்காரனுக்கு 40 வருஷம் பழக்கம். அதுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்? நேருக்கு நேரம் நின்று மோதுறவனுக்கு தாண்டா சாவச்சண்டை. இந்த மாதிரி புராடத்தனம் பண்ணி ஏமாத்த நினைக்கிறவனுக்கு கூட்டி கொடுக்கறதாண்டா சரியான வேலை. சின்ன பசங்க அரசியலா போயிடுச்சு. கடைசியில் சின்ன பசங்க சொல்லுவாங்க, ஏன் அந்த ஸ்டாலினும் திமுகவும் அதிமுகவும் ஒரு 10 MLA கொடுக்க கூடாதா விஜயநாக்குன்னு கேட்குறாங்க. அப்படியே ஆகிடுங்கன்ற வரலாறுல இதுவும் நடந்துட்டோம். அவரு கவர்னர் ஆல்ரெடி பழைய ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் மாதிரி இப்படி பாக்குறாப்பல. ஃபர்ஸ்ட் நாளே போனீங்க, தப்பா பேப்பர் குத்திங்க, 113 திருப்பி குத்துட்டாப்புல. அவரே சொல்லிட்டார் 118 ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா 116 கொண்டு போய் இன்னைக்கு விசிகாவை சந்திச்சு திரும்ப ஒருக்கா கொண்டு போய் ஆதாரத்தை கொடுப்பாங்க. காலையில மத்தியானம் நைட்டு எத்தனை வாட்டி போவீங்க? கம் பேக் இந்தியா வந்துட்டாரு. கோ பேக் இந்தியா சைலவா இந்தியா. அதுதான் தெரியுதா? இது என்னத்தை காட்டுது? அனுபவம் இல்லைன்றது தெரியுதா? நான் முடிவு பண்ணிட்டேன், தப்பிக்கலாம்னா ஒத்துக்கலான்னு. ஆட்சியில உட்காரத்துக்கு முன்னாடியே இப்படிலாம் MLA தூக்குனாரு, ஃபோர்ஜரி கையெழுத்து கொடுத்தாரு, ராஜ்பவன்ல பித்தலாட்டம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இது தேவையா ஒரு அரசுக்கு? இதுக்கு முன்னாடி யாருன்னா இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கினாங்களா? இருக்கட்டும் மச்சி, நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போறேன். இன்னைக்கு ரெண்டு பேப்பர் இருக்குன்னா வீட்டில் இருக்குது. I'll tell you what happened in the first day that he came to meet Mr. Arlekar. He basically presented numbers of 113, but he didn't have the document which showed support of the Congress party. நான் வெச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது. பிசிகா சேகம் நம்பர் வந்திருக்கு நேத்து. ஆனா வந்த நம்பர்ல 2 காணோம். அதான் அவங்க இல்லைன்றாங்க. என்னடி இது? என்ன கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும் அரசியல்? அவருக்கு தெரியாதா? சத்தியமா சொல்றேன், அவருக்கு தெரியல. இந்த பக்கம் அண்ணன் திருமாவளவன் இதுதான்டா சரியான டைம், என்ன பார்த்தாடா என் கட்சியில வெறும் 20 பேர் தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஏதோ சார் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ பண்ணுவேன்ட்டேன். ஏட்ட விடுங்க, வாஷ் அவுட் பண்ணிரே. இதெல்லாம் கழுவ வேண்டிய சாமானுங்க. இதை நல்லா தேய்ச்சி டெய்லி வாஷ் அவுட் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தீய சக்தின்னு திமுகவை சொன்னீங்க. திமுக ஓட்டுல ஜெயிச்சவங்கள காலில் விழுந்து கைய கெஞ்சி காலில் விழுந்து கூட்டிட்டு வரீங்க. அண்ணா 5 சீட்டு கொடுங்கண்ணா, 2 சீட்டாச்சும் கொடுங்கண்ணா. இந்த பக்கம் பாஜகன்னு சொல்றீங்க. பாஜக ஓட்ட வாங்கி ஜெயிச்ச ஒருத்தரை வந்து குதிரை பேரம் பேசி தூக்கிட்டு வரீங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.